16/12/2025 மார்கழி 1 அன்றைய தினம் குளிக்கும் நீர்ல இந்த பொருட்களை சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா தீராத தர்த்திரம் கடன் அனைத்தும் தீரும். அது மட்டும் இல்லை, நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்ச காரியம், நீங்களே கைவிட்ட காரியம் கூட இனி நடக்கத் தொடங்கும். அது என்ன பொருளை நம்ம இந்த தினம் சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இதில் ஒரு 5-6 பொருட்கள் நான் சொல்கிறேன். இது எல்லாமே சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் தண்ணியில் சேர்த்து குளிச்சிங்கனாவே போதும். 5 பொருள் கிடைக்கிது அப்படின்னா ஒரு பித்தளை செம்பு எடுத்துக்கிட்டு அதில் நான் சொல்லக்கூடிய 5 பொருட்களையும் போட்டு அதை ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அந்த தண்ணியை ஒவ்வொருத்தர் குளிக்கும் போதும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் அந்த குளிக்கக்கூடிய பக்கெட்டில் இருக்க தண்ணியில் ஊற்றி நீங்கள் குளித்தா போதும். டிசம்பர் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மார்கழி 1ஆக இருக்கு. அன்றைய தினம் துவாதசி திதியாக இருக்கு. அன்றைய தினம் பாருங்க, கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாள். அன்றைய தினம் ஈவினிங் விசாக நட்சத்திரம் இருக்கு. இப்போ முருகனுக்கு உகந்த நாளாகவும் இருக்கு, முருகனுக்கு உகந்த நட்சத்திரமும் இருக்கு. இந்த நாள் முருகனுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லை. மார்கழி மாதம் அப்படின்னாவே தேவர்களுக்கு, கடவுளுக்கு, இறைவனுக்கு உரிய மாதமாக நம்ம சொல்லுவோம். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா திருமலையில் அந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா காலையில் சுப்பிரபாதம் பாடுவாங்க. ஆனால் இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா சுப்பிரபாதத்துக்கு பதிலாக ஆண்டாளோட திருப்பாவையை பாடுவாங்க. இந்த ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க இந்த திருப்பாவையில் பார்த்தீங்கன்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட போதுமின்னு கூப்பிடுவாங்கல்ல தன்னுடைய தோழிகளை. அதாவது அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு இறைவனை தரிசனம் செய்வதற்காக தன் தோழிகளை எழுப்புவதாக வரும். இந்த அதிகாலையில் எழுந்து மார்கழி மாதத்தில் நம்ம குளிப்பது அப்படிங்கிறது ஆன்மீக காரியத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைஞ்சிருக்கும். அதனால தான் அதிகாலையில் எழுந்து குளிக்கிறது, இந்த கோலம் போடுவது, திருப்பாவை திருவம்பாவைலாம் பாடுவது, இதெல்லாம் செய்யக்கூடிய செயலாக இருக்குது. இந்த அதிகாலை நீராடல் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்துக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு செயல். அப்போ மார்கழி 1ஆம் தேதி நம்ம எவ்வளவு ஸ்பெஷலான நாள். அன்றைய தினத்தில் நம்ம குளிக்கக்கூடிய நீரில் இந்த மிக சக்தி வாய்ந்த முருகனுக்காக சொல்லப்பட்ட பொருளும் இருக்குது, பெருமாளுக்காக சொல்லப்பட்ட பொருட்களும் இதில் இருக்குது. அந்த பொருட்களை ஏதாவது ஒன்றை சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். பெருமாளுக்கு உரிய தினமாக இருக்கிறதுனால அன்றைய தினம் 1-2 துளசி இலை இருந்தால் கூட போதும். வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 துளசி இலை இருந்தால் கூட போதும். ஒவ்வொருவரும் குளிக்கும்போது அந்த ஒரு துளசியை போட்டு அதை குளித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். இந்த துளசி மகாலட்சுமிக்கும் உரியது. அதனால் அன்றைய தினம் கட்டாயமாக இந்த ஒரு துளசி இலையை நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லுப்பு. நாம் குளிக்கக்கூடிய நீரில் இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை போட்டு நம்ம குளிப்பதன் மூலமாக நம்முடைய ஆறாவை அது சுத்தப்படுத்தும். இதை அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா சால்ட்டு தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லுப்பு போட்டு குளிக்கிறதுனால ஆஸ்துமா, மூக்கடைப்பு, ஜலதோஷம், சுவாச பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும்பாங்க. ஆன்மீக ரீதியாக நம்ம போட்டு குளிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும். அதனால தான் இந்த கல்லுப்பை வச்சு நம்ம திருஷ்டி சுற்றி போடுறோம். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். அதனால தான் வார வாரம் வெள்ளிக்கிழமைனா கல்லுப்பு வாங்குங்க, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கல்லுப்பை போட்டு நம்ம குளிப்பதன் மூலமாக மகாலட்சுமியோட அருளும் பெருமாளோட அருளும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக மஞ்சள். எந்த ஒரு விசேஷ தினமாக இருந்தாலும் நம்ம எதுக்குமே மஞ்சளை பயன்படுத்துவோம். பிள்ளையாரை பிடிச்சி மஞ்சளில் வச்சுட்டு தான் அடுத்த வேலையாக நம்ம சில சுப நிகழ்ச்சிகளில் விசேஷங்களில் நம்ம செய்வோம். அந்த மாதிரி இந்த மஞ்சத்தூள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆன்மீக சக்தியை கொடுக்கக்கூடியது, தெய்வ கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில் திருமணம் தடைபட்டுக்கிட்டே போவோம். நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைகிறதே அந்த திருமணம் தான். அந்த திருமண பாக்கியங்கிறதே சிலருக்கு இல்லாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும், திருமண தடை ஏற்படும். அவங்கெல்லாம் வியாழக்கிழமை குளிக்கிறக்கூடிய நீரில் மஞ்சத்தூளை போட்டு குளித்தா திருமண தடை விரைவில் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை மட்டும்தான் போட்டு குளிக்கணும்னு இல்லை, எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் இந்த மஞ்சளை துளி குளிக்கக்கூடிய நீரில் போட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளும் பெருமாளோட அருளும் கிடைக்கும். அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும்,
உடம்புல இருக்கக்கூடிய தோல் வியாதிகளை போக்கும். ஏன்னா மஞ்சளில் ஆன்டிபயோட்டிக் இருக்கு இல்லையா, அதனால் சரும பிரச்சனைகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கும். அடுத்தது பால். இந்த பாலை ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் நம்ம நீரில் சேர்த்து குளிப்பதன் மூலமாக உடலும் மனமும் நல்ல அமைதியும் நிம்மதியும் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை தான் குளிக்கணும்னு இல்லை, இது போன்ற விசேஷ தினங்களில் பால் சிறிது உங்களுக்கு குளிக்கக்கூடிய நீரில் சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளையும் நோய்களையும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் ரொம்ப பதட்டமாக அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஸ்பூன் பாலை நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படிகாரம். இந்த படிகாரத்தை நம்ம வீட்டு நிலவாசலில் கட்டி வச்சுருப்போம். எதுக்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் அணுகக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி விலகணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த படிகாரத்தை நம்ம குளிக்கக்கூடிய நீரில் போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். உங்கள் வீட்டில் பொருளாதார தடை அப்படிங்கிறதே இருக்காது. அடுத்தது தயிர். எப்படி பாலை ஒரு ஸ்பூன் நம்ம கலந்து குளிக்கக்கூடிய நீரில் பயன்படுத்துகிறோமோ அதே போல் தயிரும் ஒரு ஸ்பூன் நம்ம குளிக்கும் நீரில் விசேஷ நாட்களில் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் விலகும். அடுத்தது மிளகு. எப்படி உப்பை நம்ம திருஷ்டி சுத்தி போடுவதற்கு பயன்படுத்துகிறோமோ அதே போல் தான் இந்த மிளகை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துவோம். கோவிலில் இந்த உப்பு மிளகும் சேர்த்து பலிபீடத்தில் நம்ம போடுவோம். இந்த மிளகு அப்படிங்கிறதும் நம்மளுடைய எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடியது. அதனால் இந்த மிளகையும் நம்ம பயன்படுத்தணும். குளிக்கக்கூடிய நீரில் ஒரு மிளகு போட்டிங்கனாலும் சரி, 2 மிளகு போட்டாலும் சரி, இன்றைய தினம் அதை பயன்படுத்துங்க. அடுத்தது பச்சை கற்பூரம். இது மிக முக்கியமான ஒரு பொருள். திருப்பதி கோவிலுக்கெல்லாம் போய் பாருங்கள், பச்சை கற்பூரம் வாசம் அப்படியே மூக்க தொலைக்கும். அந்த லட்டில் இருந்து அப்படி ஒரு வாசம் வரும். ஏன்னா பெருமாளுக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருள் இந்த பச்சை கற்பூரம். இதை நீங்கள் எப்போவுமே பச்சை கற்பூரத்தை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் விளக்கேற்றுறீங்க இல்லையா, அதில் விசேஷ நாட்களில் சிறிது போடுங்க. அதே மாதிரி குளிக்கக்கூடிய நீரில் ஒரு சிட்டிகை, அதாவது ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு துளி போட்டிங்கன்னா கூட போதும். அடுத்தது வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. இந்த வெட்டிவேர்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ரொம்ப விலை கம்மி தான். வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு இருந்தால் கூட போதும். அதை குளிக்கக்கூடிய நீரில் போட்டு நீங்கள் குளிங்க. அடுத்தது புதினா இலை. இந்த புதினா இலை அப்படிங்கிறதும் தாந்திரீக பரிகாரங்களில் பண வசியத்திற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த புதினா இலை இருக்கு இல்லையா, அதை 1-2 இலைகள் இருந்தால் கூட போதும். அதை குளிக்கக்கூடிய நீரில் போட்டு நீங்கள் குளிப்பதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அகலும். அதே போல தான் கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா, இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறதும் நம்ம தாந்திரீக பரிகாரங்களுக்கு பண வசியத்திற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை. இன்றைய தினம் புதன்கிழமையாக இருப்பதனால் இந்த இலை கிடைச்சது அப்படின்னா நீங்கள் இதில் 1-2 இலைகள் இருந்தாலும் போதும். குளிக்கக்கூடிய நீரில் போட்டு வச்சு அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதற்கு பிறகு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சுவாச பிரச்சனையும் நீங்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையும் நீங்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.